இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் தான் உள்ள வந்திருப்பீங்க. சோ நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா உங்க சேனல் நேம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லாக்டவுனுக்கு பிறகு நிறைய பேர் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே மொபைல்லயே வீடியோ எடுத்து மொபைல்ல தான் எடிட் பண்றாங்க. மொபைல்ல எடிட் பண்ணும்போது என்னால பிசில எடிட் பண்ண அளவுக்கு அந்த குவாலிட்டியான வீடியோ எடிட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஆனா அப்படிலாம் கிடையாது. மொபைல்லையும் ரொம்ப ப்ரொஃபஷனலான யூடியூப் வீடியோஸ் நம்மளால வந்து எடிட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி உங்க வீடியோவை ப்ரொஃபஷனலா எடிட் பண்றதுக்கு தேவையான ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆப்ல எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட் பண்றது அப்படின்றத எல்லாத்தையுமே டீடைலா நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க வாட்ஸ்அப்க்கு வீடியோ எடிட் பண்றதுனா கூட இந்த ஆப் மூலமா எடிட் பண்ணிக்க முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியா நீங்க இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா இதனோட இன்டர்ஃபேஸ் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுலயே கீழ பாத்தீங்க அப்படினா ஐடியாஸ் அப்படினு நீங்க எடிட் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா நீங்க அந்த பேட்டர்ன்ல கூட வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படினா மேல வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க எந்த வீடியோவை எடிட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த வீடியோ உங்களோட டைம்லைன்ல வந்து உட்கார்ந்துரும். கீழ பாத்தீங்க அப்படினா வீடியோ எடிட் பண்றதுக்கு தேவையான முக்காவாசி டூல், அதாவது மேஜரா யூஸ் பண்ற எல்லா டூல்ஸ்மே இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது எல்லாமே நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோவை டைம்லைன்ல ஆட் பண்ணதுக்கு பிறகு கீழ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மிக்சர் அப்படினு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட்லயே. இது எதற்காக அப்படினா நீங்க வீடியோஸ்க்கு மேல நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணனும் அப்படினா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். சோ அந்த மிக்சர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்க லேயரா ஆட் பண்ண போற வீடியோ இல்ல போட்டோ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அது இந்த மாதிரி வந்து அந்த வீடியோக்கு மேல வந்து உட்கார்ந்துரும். சோ அது உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்க டிரான்சாக்ஷன் விதவிதமான VFX வந்து ஆட் பண்ணிக்க முடியும். கீழேயே பாத்தீங்க அப்படினா அனிமேஷன்ஸ் இருக்கும், VFX அப்படினு இருக்கு பாருங்க. இப்போ இதுல இருந்து நான் ஏதோ வந்து ஒன்னு செலக்ட் பண்றேன். அது வந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே. இந்த டிரான்சாக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய விதமான கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க. பிளர், 3D அப்படினு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து கீழ பாத்தீங்கன்னா எடிட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினா உங்க வீடியோவோட சைஸ் அண்ட் பொசிஷன், ரொட்டேஷன் பண்றது அண்ட் ஸ்கியூ பண்றது, மிரர் பண்றது, மோஷன் பிளர் பண்றது அப்படின்ற இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து அனிமேஷன், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, அனிமேஷன், VFX இதுல எது வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்டர்ஸ், உங்க வீடியோக்கு நீங்க ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நிறைய விதமான கேட்டகரிஸ் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பீடு, உங்க வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இல்ல டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இதுல இருக்கு. அண்ட் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு வீடியோ, அதாவது ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணணும், மேல ஒரு வீடியோ இல்ல கீழ ஒரு வீடியோ இல்ல சைடுல எல்லாம் ப்ளே பண்ணனும் அப்படினா இந்த மாஸ்க் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரோமா அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது எதற்காக அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீடியோவோட அந்த கரெக்டான கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பண்ணனும் அப்படினா அதை வந்து பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க வீடியோவை கிராப் பண்ணனும் அப்படினா பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வீடியோவோட பேக்ரவுண்டை நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் வந்து பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியா வந்து மாத்திட்டு இருக்கேன். இதுக்கு கிரீன் ஸ்கிரீன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஈஸியா அந்த பேக்ரவுண்டை மட்டும் ஈஸியா மாத்திரும். அதே போலவே மோஷன் பிளர் இருக்கு. மோஷன் பிளர் அப்படினா உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கு அப்படினா அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு மட்டும் நீங்க மோஷன் பிளர் மாதிரி பண்ணனும் அப்படினா அந்த இடத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மோஷன் பிளர்ல எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படினா அந்த கீ ஃப்ரேம்ல உங்களுக்கு அந்த மோஷன் பிளர் வந்து வந்துரும். அடுத்து அட்ஜஸ்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்ல உங்க வீடியோவோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதுக்கு அப்புறம் எக்ஸ்போசர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து மாத்திக்க முடியும். அண்ட் ஒபேசிட்டி, உங்க வீடியோவோட ஒபேசிட்டியை நீங்க வந்து குறைச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கீழ வந்து ஒரு லேயர் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல இன்னொரு லேயர் ஆஃப் வீடியோ வைக்கிறீங்க அப்படினா அந்த மேல இருக்க லேயரோட வீடியோஸோட ஒபேசிட்டி நீங்க வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை மட்டும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய லைவ் ஸ்டிக்கர்ஸும் அவைலபிளா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைவ் ஸ்டிக்கர்ஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளெண்டிங். பிளெண்டிங் அப்படினா ஒண்ணுமே இல்ல, நம்ம வீடியோக்கு மேல நம்ம ஏதாவது லேயர், அதாவது ஓவர்லே அப்படினு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா டாட்டா வந்து ஆட் பண்ணனும் இல்ல நிறைய கிரைன்ஸ் ஆட் பண்ணனும் அப்படினா அதுக்காகவும் டிஃபால்ட்டா நிறைய ஓவர்லேஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் டியூரேஷன் வந்து நீங்க வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. மிரர் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. சோ இது மட்டும் இல்லாமல் உங்க வீடியோல நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா டைட்டில் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டைட்டில்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படினா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டைட்டில்ஸோட டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க சைடுல பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய மாடர்னான டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. இங்க பாருங்க, லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்படினு அந்த மாதிரி இதுவும் இருக்கு. சோ இதெல்லாம் வேணும்னா நீங்க வெளியெல்லாம் போயிட்டு எதுவும் டவுன்லோட் பண்ணி வைக்க தேவையில்லை. இந்த ஆப்லயே வந்து இருக்கு. அதை அப்படியே வச்சிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடியோல வந்து அப்படியே ப்ளே
ப்ளே ஆகும். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பார்க்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே போலவே உங்க வீடியோவுக்கு பேக்ரவுண்ட்லயோ இல்லை ஃபோர்கிரவுண்ட்லயோ நீங்க வந்து ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து இதில் வந்து இருக்க மியூசிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து வெளியே இருந்து மியூசிக் இது பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் வந்து உங்களோட கேலரியில இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோக்கு நீங்க அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு இந்த ஆப்லேயே நீங்க வந்து டப்பிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்களோட ரெசல்யூஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4K வரைக்கும் இதில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். பட் ஆனால் 4Kல பண்ணோம் அப்படின்னா நீங்க அந்த உங்களோட வீடியோஸ் வந்து 4Kல இருந்தால் மட்டும்தான் அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். இல்லை பேருக்கு 4K ஃபைல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே உங்களோட ஃப்ரேம் ரேட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் வந்து 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே போலவே பிட் ரேட்டும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்லாம் பிரீமியர் ப்ரோ, ஃபிலிமோரா இந்த மாதிரியான பிசி சாஃப்ட்வேருக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. பட் ஆனால் இந்த மொபைலில் யூஸ் பண்ற இந்த வீடியோ எடிட்டிங்க்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டோட ஃபைல் சைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் மென்ஷன் ஆயிரும். இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் அ செகண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களோட வீடியோ வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே வந்துடும். இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து கார்னரில் ஒரு ஓரமாக வரும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இல்லை எனக்கு வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வாட்டர் மார்க்கோடய இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னா அப்படியே ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸை மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கனாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.